ரசிக்க முடியும் அவளால். श्रीशैलेशदया पात्रं दीपत्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजानतरं लक्ष्मीनाथ समारम्भां नादयामुनमध्यमामस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनिश्चाच्युतपदाम्बुजयुग्मरुग्म मेने अस्मत्कुलोर्भगवतोऽस्य तथैकसिन्तो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन महन्वय आद्यस्य नः कुलपतेर्बहुलाविरामं श्रीमत्तदङ्गिरियुगलं प्रणमामि मूर्धना बुधं सरस्य महदाख्यभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवान् भक्ताङ्गिरेणु परकाल यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवनजन्मलीले विनत विविध बोध रक्षैकदीक्षे ब्रह्मणि श्रीनिवासे भगवस्मिन् श्रीमुषी भक्तिरूपा पाराचार्य स्वसस्सुताम् उपनिषत् दुष्व्याप्ति मध्योत्प्रतां समताराग्नि विदीपन भगत प्राणार्थ संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां भगवतीं व्याख्यात दूरस्थिताम् आनि तांसु निजाक्षरैः सुमनसौ भौमाभिमन्त्यन्तकम् तस्मै रामानुजार्याय परमयोगिने सूत्राणाम् अन्तर्ज्वरमसीसमत्. நீங்க சம்ஸ்கிருதம் படிச்சுக்கலாமா உமா? உமாமா சரி, இது மட்டும் உயிரல் பண்டங்களும் ஆன்மாவும் பரமாத்மாவாலே படைக்கப்பட்டனான்னு சொல்ல. படைப்புனா புதுசா உண்டாக்குறது இல்லை. தனித்தனியா இருந்த ஆத்மாவையும் தனித்தனியா இருந்த மூலப்பகுதியையும் சேர்த்து இந்த ஆத்மாவினுடைய வினைகளுக்கு ஏற்ப ஒரு உடலை கொடுத்து போடுறதுதான் படைப்பு. அது அதிலேருந்து அந்த உடல்லேருந்து அந்த ஆத்மாவை பிரிக்கிறது அழிப்பு. ஆக மொத்தம் படைப்புங்கிறது புதுசா ஒன்றும் இல்லை, ஒரு நிலை மாற்றம். ஆத்மாவின் நிலை மாற்றமும் ஆத்மாவோட நிலை இதனுடைய உயிரல் பண்ற நிலை மாற்றமும் பண்ணப்படுதுன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த ஆத்மாவுடைய குணங்கள் என்னன்னு பார்த்தோம். ஆத்மா எப்படிப்பட்டது? அது அணுவானது. அணுவா இருந்தாலும் அது அறியும் தன்மை உடையது. அது அறிவதற்கு 5 ஞானேந்திரியங்களும் செயல்படுவதற்கு 5 கர்மேந்திரியங்களும் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம். சரி, இதெல்லாம் இருந்தாக்க ஆத்மா தானாவே செயல்பட முடியுமான்னா முடியாது. அது ஆண்டவனின் கட்டளைக்கு ஏற்ப அது செயல்படுகிறது. அப்போ ஆண்டவரை செய்யறதா வச்சுக்கலாமா? இல்லை. ஆத்மாவுக்கு நல்லது தீயது அறியக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது எதுல செயல்படுறதோ அதை மேலும் மேலும் ஊக்குகிறார். நல்லது பண்ணாலும் அதுதான், தீயது பண்ணாலும் அது ஊக்குகிறார். அதனால இந்த ஆத்மா நாம் புண்ணியத்தையோ பாபத்தையோ சேர்த்துக்கணும். அதை பார்த்துட்டோம். கருவிகள்னு பார்த்தோம் இல்லையா? கருவிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கருவிகள் எல்லாம் இயங்கிறதுக்கு கருவிகளுக்கெல்லாம் பேரு பிராணன்னு பேரு. பிராணன்னாக்க என்னன்னா அது எல்லா பொறிகளுக்கும் ஒரு காமன் நேம். இந்த பிராணங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எதெல்லாம் எத்தனை பிராணம்ல எத்தனை எப்பவுமே இது இந்த கருவிகள் எத்தனை ஆத்மாவோட எப்போ தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னா 7, 8, 14 இல்லாம சொல்ல கடைசியில 11 தான் தொடர்போட கேட்போம் அப்படின்னு நிறுவி முடிச்சார். அப்புறம் இப்ப என்னக்க அந்த பிராணன் இருக்கே, பிராணம் சொல்றது அது எவ்வளவு, அதனுடைய அளவு என்ன? முன்னால பார்த்தோம் பிரம்மத்தினுடைய அளவு வெகு அளக்க முடியாது பார்த்தோம் இல்லையா? வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக பார்த்தோம். ஆத்மா எவ்வளவு அணு, ஆனா அதுக்கு தர்மபூத ஞானம் அறியும் தன்மை அப்படிங்கிறது அது அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபாடாக அமைகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்ப அடுத்தபடி அந்த பிராணன் சொல்றோமே, அதாவது அந்த ஆத்மா ஜீவாத்மாவாக இருக்கிறச்சே அதுக்கு துணை புரியக்கூடிய
இந்த கருவிகள், அறிபொறிகள், செயல்பொறிகள் இதெல்லாம் பண்றதுக்கு இருக்கக்கூடிய இந்த பிராணன் அப்படிங்கிறது என்ன, எவ்வளவு என்ன அளவுடையது அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் அது அணுவானது அப்படின்னு ஆரம்பிச்சு. அதான் பிராண அணுத்வாதிகரணம். இப்படி மூச்சு காற்றால் இயற்றப்படும் பொறிகளின் பரிணாம அளவு என்ன? அளவுனா நம்ம என்ன சொல்றோம், பொறிகள்னு சொன்னா காதுன்னு சொன்னா கிளியரா தெரியுது கருவிகள். ஆனா இதே மாதிரி காது இருக்கு, மாதிரி சுத்தமா காது கேட்காது. அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வெளியில பொறி தெரியுது, இதனால கேட்காக்க முடியல, அப்படி இல்லை. கேட்கும் திறன், அதாவது தன்மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். கேட்கும் திறன் இல்லாத போது அவரால் எதையும் கேட்க முடியும். நிறைய பேர் பார்க்குறோம், கண்ணு நல்லா தெரியுது, மேலே பிசிக்கலா தெரியுதான் தெரியுது, ஆனாலும் பார்க்க முடியாமல். எல்லாத்தையும் ஒரு வேடிக்கை. இப்போ சமீபத்தில் என்னுடைய ஒரு தூரத்து உறவினர் ஒருத்தர் இறந்து போறாங்க. அவருக்கு ஒரு வேற ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். வாயில தண்ணீர் ஊறுறதே கிடையாது, ஈச்சல் ஊறுறதே கிடையாது. ப்ராப்ளம். வாய் இருக்கே, அவங்க நினைக்கிறச்சே இந்த ஒரு சுவையான உணவை கண்டாக்க வாயில எச்சல் ஊறுறதுன்னு சொல்ல முடியும், அது கூட ஊறுலை. ஸோ இந்த மாதிரி இந்த உடம்புகளை இத்தனை கோளாறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறிகள்னு இருந்தாலும் அந்த பொறிகள் தன் செயல்பாட்டிற்கு இந்த அணு மாத்திரமா இருக்கக்கூடிய தன்மாத்திரை நம்பித்தான் இருக்கு. தன்மாத்திரை அணு மாத்திரம் தான், அணு அளவு தான். அது கண்ணுக்கு புலப்படாதது. நேற்றுதான் காதை போல செக் பண்ணி பார்த்தாலும் காதுக்குள்ள அதுதான் தெரியும், உள்ளதுதான் தெரியும், உறுப்புகள் தெரியுமே தவிர்த்து ஏன் கேட்கல அப்படின்னாக்க அவர் சொல்ல நரம்புகள் செயல் எழுந்து போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லுவாட்டாங்க. அது மாதிரி அந்த அது எவ்வளவுனாக்க இந்த கேட்கும் தன்மை, பார்க்கும் தன்மை, இந்த அறிவர்களோட தன்மை இருக்கு, அது அணு மாத்திரம்தான். அந்த பிராணன் அணு மாத்திரம்தான் அப்படிங்கிறாங்க. இப்படி மூச்சு காற்றால் இயக்கப்பட்ட பொறிகள் பரிணாம அளவு என்ன? ஏதே சர்வ ஏவ சமாகா சர்வே அனந்தாக, யாவும் சமானமானவர்களே, அளத்தல் கிடையாது. பதில் சொல்றாங்க. இப்ப கண்ணுக்கு வேற அளவு, காதுக்கு வேற அளவு, மூக்குக்கு வேற அளவுக்குன்னா இல்லை இல்லை, எல்லாம் ஒரே அளவுல தான் இருக்கு. அவர்களும் அளத்தல் கிடையதா இருக்கு. ஏன்னா உடம்பு பூரா இருக்கு பாருங்க. உடம்புல சில பேருக்கு சில இடத்துல தொட்டா ரொம்ப இதா இருக்கும், அதாவது உடனே உணர்ச்சி இருக்கும். நமக்கும் சில பிச்சு பிச்சு மூட்டுதான் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லையா. சில பேருக்கு உணர்வே இல்லாம இருக்கும். இதெல்லாம் உடம்பு பூரா பரவி இருக்கிறதுனால இந்த இந்த பொறிகள் இருக்கு, இது எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது, அளத்தல் கிடையாது. சமுத்கிராமந்தம் பிராணோ அனுக்கிராமதி, பிராணா அனுக்கிராமந்தம் சர்வே பிராணா அனுக்கிரமந்தி. இப்போ எப்படின்னாக்க ஒரு அரசன் அவன் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நாட்டை சுற்றி பார்க்க புறப்படுறான். புறப்படுச்சேன்னாக்க அவனோட ஒரு பெரிய ரெட்டினியூ போகும் கூட, மந்திரிகள், சேனாபதிகள், படை வீரர்கள் வகைரர்கள் எல்லாம் போவார். அந்த மாதிரி இந்த இவையெல்லாம், இந்த பிராணங்கள் எல்லாம், அதாவது பொறிகள் எல்லாம் எதுக்காக ஏற்பட்டது? ஆத்மாவுக்காக ஏற்பட்டது. எப்ப ஆத்மாவானது அந்த உடலை விட்டு வெளியில போகுதோ, அதாவது பொறிகளை இருப்பிடமாக உடைய உடலை விட்டு வெளியில போகுதோ, அப்ப அவைகள் தானா போகுது. பின்னால அது எப்படி படிப்படியா உள்ள ஒண்ணு ஒடுங்கிறதுக்கு அது படிக்க போகணும். ஆக இந்த ஆத்மா இருந்ததுனாக்க, அது கூட சேர்ந்த பிராணன் இருந்ததுனாக்க, இந்த பிராணன் பொறிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. எப்ப ஆத்மா வெளியில புறப்படுறதோ அப்போ அது இந்த எல்லா பொறிகளையும் இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் செயலற்று போயிடலாம் அது உடம்பு. எப்பொழுது அவன் ஆத்மா புறப்படுகிறானோ அப்பொழுது மூச்சு காற்றும் புறப்படுகிறது. அதை தொடர்ந்து பொறிகள் யாவும் உடல் செல்கின்றன. இப்ப என்ன ஆகுது, நமக்கு யாருக்காவது கடைசியாக டெத் பெட்ல இருக்கும், ஆனா இந்த க்ஷணம் மட்டும் உயிரோடு இருந்த இந்த க்ஷணத்துல உயிர் போச்சு சொல்ல முடியுமா? கரெக்டா நம்ம முடியாது. ஏன்னா உயிர்ங்கிறது அணு, அது போறதோ வரதோ தெரியாது. நம்ம நினைக்கிறோம் உயிர் போச்சுனாக்க இதை கண்ணால போச்சு, காதால போச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை. அதுக்கு எந்த ஓட்டையும் தேவையில்லை. ஏன்னா நம்ம உடம்புல ரோமக்கால்கள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஓட்டை இருக்கு இல்லையா, அதையும் விட சின்னது. அதனால அது ஒரு
ஒரு பெருசான நவத்வாரங்கள் எத்வாரங்களே போகணும் தேவையில்லை, தானா புறப்பட்டு. அப்போ அது போர்ச்சே தங்கூட பிராணனையும் சேர்த்து. அப்ப என்ன ஆச்சுனாக்க, எப்போ உயிர் போறது கண்ணுக்கு தெரியுதோ, உயிர் அணுவா இருக்கோ, அதே மாதிரி அவனோட சேர்ந்த ஆத்மாவும் அணுவாத்தான் இருக்கு. ஆகவே ஆத்மாவுடைய அளவு பரிணாமம் அணு அப்படின்னு. ஆத்மாவுடன் மூச்சு காற்று சென்று தெரிவதில்லை. ஆத்மா அணு, அதே போல் மூச்சு காற்று அணுவே ஆக வேண்டும். வேதஸ்மாத் ஜாயதே பிராணோ மனஸ் சர்வேந்திரியாணி. இதனென்றும் பரமாத்மாவென்றும் மூச்சு காற்று பொறிகள் யாவும் தோன்றின. பொறிகள் யாவற்றிற்கும் தலைமை வகித்து நிர்வகிப்பது மூச்சு காற்று. இந்த பிராணன்னு ஏன் சொல்றாங்க? தனக்கு மூச்சு இருக்கிற மட்டும் தான் பொறிகள் செயல்படும். பொறிகள் செயல்படுறதுக்கு எது காரணமா இருக்கு? இந்த மூச்சு காற்று தான் காரணம். ஆகவே நம்ம என்ன சொல்றோம், அவனுக்கா பிராணம் போயிடுத்து, மூச்சு போயிடுத்து அப்படிங்கிறச்சு. அப்போ இந்த மூச்சினால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த இந்திரியங்களும் செயலிழந்து போகுது. ஆகவே ஆத்மாவுடைய எப்போதும் இருக்கக்கூடியதான அந்த பிராணம் இருக்கு, அது அணு அளவுது. ஏன்னா ஆத்மா போறது தெரியல, அதை தொடர்ந்து அதுக்குள்ளேயே போறக்கூடிய மூச்சு காற்று அளவு தெரியவில்லை. ஆகவே அது அணு அளவு தான். புரியுறதா? அது இது மட்டும் புரியுறதா? நீங்க பதில் சொல்லுங்க யாராவது. புரியுது சுவாமி. வெற்றி, எனி டவுட்? அப்போ இந்த 11 பொறிகள் சொன்னோம் இல்லையா, அந்த 11 பொறிகளுடைய அளவும் அணுதான். 11 பொறிகளுக்கும் அதுவும் அணு அளவு தானா? ஆமா. அதாவது பொறிகள் சொல்ல முடியாது. பொறிகள்ல வெளியே தெரியக்கூடிய கைகால் வகைராக்கள் இல்லை, அதை ஆக்சுவேட் பண்ணக்கூடிய ஒண்ணும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் தானே? சொல்லுங்க. சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரா? ஆமா. சரி, அதை விட இன்னும் முக்கியமான சொல்றேன் கேட்டுங்க. யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். இப்போ ஹை டென்ஷன் வயர், ஹை டென்ஷன் கரண்ட் டீல் பண்றோம் நம்ம. எலக்ட்ரிக் எல்லாம் போறது இல்லையா, எலக்ட்ரிக் என்ஜின்ஸ் எல்லாம் போறது இல்லையா. நம்ம நம்முடைய 220 வோல்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யறது இல்லை. அது ஹையர் இதில் வேலை செய்யறது. இதுல மேல அது கம்பி போறது, ரயில்வேல மேல மேல ஓவர்ஹெட் லைன் போறது. இந்த ஓவர்ஹெட் லைன்ல 2.2 கிலோவாட் போறது. அதுக்கு கிட்டத்தட்ட 1 மீட்டர் பக்கத்தில் போனாலும் ஷாக் அடிக்கும். இந்த இன்சுலேஷன் பங்க்சர்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட கரண்ட்டை இந்த டிரைவர் ஹேண்டில் பண்றாரு இல்லையா, எப்படி ஹேண்டில் பண்றார்? அவருக்கு ஷாக் அடிக்காதா? பண்ணித்தானே ஆகணும். எப்படி பண்ணியிருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். கேஸ் வர மெக்கானிக்கல் இன்ஜினியர், எனி ஐடியா? இல்ல சுவாமி. என்ன பண்ணிருக்காங்கனாக்க, ஏர் கம்ப்ரஸர், ஒரு ஏர் ரிசர்வாயர் இருக்கு. இந்த ஏர் ரிசர்வாயர் மூலமா இந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணக்கூடிய நியூமேட்டிக் சிஸ்டம் வேலை செய்யுது. டிரைவர் வந்து நியூமேட்டிக் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்றாங்க. இந்த நியூமேட்டிக் சிஸ்டம் போய் அந்த ஹெச்டி சுவிட்சை ஆப்ரேட் பண்றது. அதனால டிரைவருக்கும் எஸ்டி லைனுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. இப்போ நீங்க பிரேக் போடுச்சு, பிரேக் ஃப்ளூயிட் போடுங்க இல்லையா கார்ல, ஆமா, அந்த மாதிரி நேரம் டைரக்டா வந்து மெக்கானிக்கல் பிரேக்கிங் இல்லை, இது வழியா ஃப்ளூயிட் வழியா தான் போகுது. அந்த மாதிரி நியூமேட்டிக் பிரேக்கிங் தான் இருக்கு. இப்போ எப்படி நியூமேட்டிக் வந்து இந்த ரெண்டுக்கும் துணையா நிற்கிறதோ, எதுக்கு ஹெச்டிக்கும் இவருடைய ஹேண்டில் பண்ற எல்டிக்கும் துணையா நிற்கிறதோ, அந்த மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கும் வெளிப்புற இந்த அலியத்துக்கும் எது துணையா இருக்குன்னாக்க, இந்த மூச்சு காற்று துணையா இருக்கு. எதுக்காக சொல்றேன், அங்கேயும் காற்று தான் துணையா இருக்குன்னு தான் சொல்றேன். புரியுதா? பிராணன் மாதிரியே அதுவும். ஆமா, ஆனா அது அணு இல்லை. ஃபுல்லா இருந்தால் தான், ஃபுல் ப்ரெஷர்ல இருந்தால் தான் வேலை செய்யும். அணு அறுபத்துல ஒரு வேலையும் இருக்காது. சுவாமி, இங்க பிராணனும் அணுன்னு எடுத்துக்கணும்ல? ஆமா, தன் மாத்திரைகள் அணு, அதாவது அந்த சக்தி, கேட்கும் சக்தி அதெல்லாமும், அண்ட் பிராணனும் அணுதான். ஆமா, ஓகே, சரி. அது இந்த ஜெனரல் அர்த்தம் இன்னைக்கு சப்ஜெக்ட் தான். பிராண அணு என்ன பரிணாமம், என்ன அளவு அப்படின்னு தான் பார்க்கணும். பக்கம் 224
அத்தியாயம் 2 பாதம் 4 அதிகரணம் 63 பிராண அணுத்வாதிகரணம். அணுப்பொறி களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். முந்தைய களத்தில் பொறிகள் என்பவை யாவை என ஆய்ந்து நிறுவப்பட்டது. இக்களத்தில் அவைகளின் பரிணாமமும் அவைகளை கட்டுப்படுத்தி வைக்கும் மூச்சு காற்றும் முக்கிய பிராணம் ஆராயப்படுகின்றன. பொறிகளும் அவற்றை இயக்கும் மூச்சு காற்றும் அணு அளவினவே நிறுவப்படுவதால் இக்களம் பிராண அணுத்வாதிகரணம் எனப்படுகிறது. பிரகதாரண்ய உபனிஷத்து இவை வாக்கு, மனம், பிராணம் யாவும் சமமானவை, அளவற்றவை என அவைகளின் அளவின்மை கூறப்படுகிறது. அதே சமயத்தில் மூச்சு காற்றை தொடர்ந்தே பொறிகள் யாவும் மேலெழுகின்றன என உடலை விட்டு ஆத்மா நீங்குகையில் கூறப்படுகிறதால் அவை அளவுபட்டவை ஆகின்றன. அதனால் அவற்றின் பரிணாமம் யாது என்று ஐயம் எழுகிறது. இக்களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும். அனவச்ச பொறிகள் யாவும் அணு அளவினவே. சிரேஷ்ட மேற்கூறிய மூன்றில் முதன்மையானது மூச்சு காற்றினுடன் படைக்கப்படுவது. சிரேஷ்டம்னாக்க ரொம்ப சிறந்தது. இப்போ சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, சிறந்தது. அந்த பொருள் எல்லாத்தையும் எதுக்காகணும், மூச்சு காற்று திருப்பி படிக்க போறோம். மூச்சு காற்று எப்படி சிறந்தது நிறுவ போறார். இந்த மூச்சு காற்று தான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றது. இந்த மூச்சு காற்று ஆப்ரேட் பண்றதுனாக்க அது இந்த பொறிகளிலே முதன்மையானது. ஏன்னா மூச்சு இல்லைன்னா அந்த பொருள் எதுவும் ஆப்ரேட் ஆகாது. சூத்திரங்களால் ராமானுஜர் விளக்கும் பொருள். பொறிகள் அணு அளவினவே, அவை அளவற்றவை என்றும் அவற்றை உபாசிக்க விரும்பும் உபாசகனுக்கு மனத்தில் ஒரு பற்றுக்கோடு ஏற்படுவதற்காக சொல்லப்பட்டது. மேலும் அவைகளால் எண்ணற்ற செயல்களை செய்ய முடிவதையும் நோக்காக கொண்டு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப என்னாச்சுன்னாக்க அணு அளவுனாக்க ஒருத்தரால இப்ப என்னால என்ன பண்ண முடியும், 4 நிமிஷம் 10 கிலோ தூக்குவேன், 15 கிலோ தூக்குவேன். ஆனா பெரிய வெயிட் லிஃப்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவ இத்தனை கிலோ தூக்குறா, 150 கிலோ தூக்குறா, 200 கிலோ தூக்குறா அப்படின்னு இல்லையா. அப்போ அவளுக்கு அது முடிகிறது, எனக்கு ஏன் முடியல அப்படின்னாக்க என்னுடைய பிராணனானது மூச்சு காற்றானது அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகல. ஒருத்தருக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமோ தெரியாதோ, உசைன் போல்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார், கேள்வி. உசைன் என்ன என்ன சிறப்பு அவருக்கு? 100 meter dash record, world record. Yes. அவருக்கு பிரச்சனை இல்லைனாக்க இப்ப அவருக்கு 2 காலம் சேர்ந்து போயிடுது. தவிர்த்துதான் போக முடியும், நடக்க முடியாது அவரால். பாத்தீங்களா, இப்ப போன ஒலிம்பிக் மட்டும் கோல்டு மெடல் வாங்கினவர் இப்ப அவரால் ஆனா நிமிர்ந்து நடக்க முடியாது. அவரால் ஓரளவு தவிர்ந்து தான் போறார். அதனால இப்ப இந்த பொறிகள் ஆபரேஷன் எப்படி இருக்கு, அவங்க உடம்பு அப்படியே மாறவே இல்லையே, அதே மாதிரி தானே இருக்கு உடம்பு. ஆனா ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒன்னால அவர் நடக்க முடியாம போகுது. ப்ராபப்ளி இதை காரணம் வச்சுருந்தா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கனாக்க, நமக்கு ஏதாவது உடம்புல ஒரு ஒரு பகுதி செயலிழந்து போனாக்க இதெல்லாம் வாதம், பக்கவாதம், வாதம் சொல்லி வச்சிருக்க. வாதம் தான் காத்து இல்லையா, அதனால சொல்லி வச்சிருக்கா போகுது. அதனால எல்லாத்துக்கும் காரணம் அந்த அணு, அந்த பிராணம் அணுல வேற பிராணம். பொறிகள் அணு அளவினவே, அவை அளவற்றவை என்று அவசியம் உபாசிக்க விரும்பும் உபாசகனுக்கு மனத்தில் ஒரு பற்றுக்கோடு ஏற்படுவதற்காக சொல்லப்பட்டது. மேலும் அவைகளால் எண்ணற்ற செயல்களை செய்ய முடிவதையும் நோக்காக கொண்டு சொல்லப்பட்டுள்ளது. உடலை விட்டு ஆத்மா நீங்குகையில் அவை மேலெழுகின்றன என்ற கருத்தொற்றுமை இருப்பதாலும் அந்நிலைமையில் கற்புலன் ஆகாமையாலும் அவைகள் அணு அளவினவே என அறியப்படுகின்றன. போர்ச்சியம் கண்ணுக்கு தெரியுதானே, தெரியல. ஆக மொத்தம் எப்போ உயிர் போது கண்ணுக்கு தெரியலையோ அதே மாதிரி அது கூடயே எப்போ சேர்ந்துக்கூடிய பிராணனும் அதுபோது கண்ணுக்கு தெரியாது. ஆகவே இதுவும் அணு, ஆகவே அதுவும் அணு. இன்னைக்கும் என்ன பண்றோம், எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை வி ஒன்லி இன்ஃபர், வி டோன்ட் சி. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இட் இஸ் so delicate, so precise. அதுதான் வழிய நம்மளால ஒரு எலக்ட்ரானை முதல் பார்க்க முடியாது. அது வேற ஏதாவது வச்சுதான் நம்ம அதை அறியணும். தொடர்ந்து மூச்சு காற்று உடல் நிலைத்திற்கு இன்றியமையாத காரணமாவதால் அது பொறிகள் யாவற்றிற்கும் முதன்மையானது என்று பிரபகன் அறியப்பட்டுள்ளது. அதனால் அது படைக்கப்பட்டதா அல்லவா என்று ஐயம் எழும். இதுக்கு அடுத்ததில் எல்லாத்தையும் படிக்க போறோம். இந்த பொறிகளுக்கு எல்லாத்தையும் சண்டை வந்துது. ஒன்னொன்னும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், கண்டு நான் தான் பெரியவன். நான் பார்க்கலன்னாக்க போய் மழைப்பள்ளம் தெரியுமா, போய் முட்டிக்க மாட்டியா நீ?
அப்படின்னு காலை பார்த்து சொல்ல. அதெல்லாம் வேண்டாம், உங்களை கூட நான் தான் தூக்கின்னு போறேன் அப்படின்னு சொல்ல. அப்புறம் இப்படி ஒன்று ஒரு பொண்ணு சொல்ல, என்ன பண்ணுது, நமக்கு சந்தேகம் வேண்டாம், நமக்கு யார் பெரியவன்னு தெரியாது, நமக்கு ஒன்று பண்ணுவோம், நம்ம எல்லாரும் நேர நம்ம படைச்ச பிரம்மாட்ட போய் கேட்போம். பிரம்மாட்ட போய் கேட்டோம். பிரம்மா என்ன பண்ணாருனாக்க, நம்ம சொன்னால் அது ஒத்துக்காது, நான் அதுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அதுக்காக என்ன பண்ணாருனாக்க, இந்த உடலை விட்டு மொத்தத்தில் வெளியில் போகும். இந்த முதல்ல கண் வெளியில் போச்சு, அந்த உடம்புக்கு கண் இல்லாமல் போச்சு. ஆனால் அவன் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். அப்புறம் அது முடியல, அதனால அது இல்லாமல் இருக்கு. அப்புறம் காது போச்சு. இப்படி ஒன்று ஒன்றா போச்சு. போனால் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். கடைசியில் மூச்சு போச்சு, பிராணன் போச்சு. அப்போ செயல்பட முடியாமல் போச்சு. ஆகவே உங்களில் சிறந்தவன் யாருன்னாக்க இந்த மூச்சு காத்துக்கிற பிராணம் தான். ஆகவே இந்த பொறிகள் எல்லாம் இருக்கிற ராஜா யாருன்னாக்க பிராணன் அப்படின்னு முடிச்சார். அடுத்ததுல வரப்போறது முன்னாள் பார்க்கணும். அது மாதிரி இதனிடம் பிராணம் தோன்றுகிறது. ஏன்னா நிலம் முதலியவற்றின் படைப்பை போலவே காட்டப்பட்டது. ஆகவே நம்ம என்ன சொல்றோம்னாக்க, பிராணனும் காற்று தான். அது அடுத்ததுலையும் பார்க்கணும், காற்று தான். ஆனா காற்று தான் உலகம் பூரா இருக்கே. அப்போ இந்த காற்று எங்க போகும்? பலூனுக்குள்ள காற்று இருக்கு, அது விட்டு அந்த உலகம் மற்ற காற்றோட சேர்ந்து படுறது, அவ்வளவுதான். திருப்பி அடைச்சிக்கலாமே. அதே மாதிரி என் உடம்புல இருந்து காற்று வெளியில போயிடுத்து, மூச்சு காற்று வெளியில போயிடுத்து, நான் திருப்பி அடைச்சிக்க முடியுமான்னு? முடியாது. இந்த காத்தானது நான் பிறக்கிற போதே பரமாத்மாவால என் ஆத்மாவோட சேர்த்து பிணைக்கப்பட்டு போடப்பட்டது. அது நான் சாகர மட்டும் என் கூட வந்துட்டே இருக்கும், விட்டு தாங்காது. அதனால ஒருத்தர் இறந்து போயிட்டான், என்னாச்சு, அவர் விட்டு மூச்சு போயிட்டு, மூச்சு காத்து தானே, நான் பம்ப் பண்ணி மூச்சு கொண்டு வரலாம் முடியுமா? முடியாது. இது பிராணம் தோன்றியது. நிலம் முதலியவற்றின் படைப்பை போலவே காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அதுவும் படைப்பில் அடங்கியது. ஆகவே இந்த காற்றுங்கிறது தனி. முதல்ல பார்த்தோம் இல்லையா, முதல்ல ஆகாசம் வந்தது. ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னி ராபா, அப்ய பிரதி பகுதி ஓஷதியகான்னு பார்த்தோம் இல்லையா. அந்த வாயுடைய பகுதியாக இருந்தாலும் இந்த வாயு போல சரியா அப்படி படைக்கப்படாம மூச்சு காற்றுக்கு தனியா பிராணனோட சேர்த்து படைக்கப்பட்டது. இது வாயுடைய பகுதி தான், ஆனாலும் வேற ஆகப்படை. காற்றின்றி சுவாசித்ததிலே வேத வாக்கள் பிரம்மத்தை கொடுத்தோம். பிரம்மத்தை பொறுத்த மட்டும் பிரம்மத்துக்கு பொறிகளே தேவையில்லை. கால் இல்லை ஓடும், கை இல்லை பிடிக்கும். அதுக்கு காற்று இதெல்லாம் வேண்டிய சுவாசிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அதனால பிரம்மத்தை வச்சுக்கிண்டு அதை மாதிரி நம்ம இருக்கும்னு சொல்றது முடியாத காரியம். ஆகவே நமக்கும் பிரம்மத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னாக்க, அது விபு. அது எதையும் எப்படி வேணுமானாலும் எந்த நிலைமையில அறிய முடியும். நம்மால நம்முடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு அறிவையும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால செய்ய முடியும். இவ்வாறு பிராணனின் படைப்பை தனித்து காட்ட வேண்டிய தேவை. முன்பே யாவும் பிரம்மத்தால் படைக்கப்பட்டவையே அறியிடப்பட்டிருக்கணும். தொடர்ந்து வரும் கருத்துடன் தொடர்பு ஏற்படுத்த தனியாக வலியுறுத்தப்பட்டது. ஏன் சார் முன்னாடி சொல்லியாச்சு நினைக்கிறேன் ஐயா, பின்னால் இந்த பொறிகள் கண்ட்ரோல்லாம் பற்றி வருது. பொறிகள்லாம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டோம், பாசிட்டிவ் தான். அப்போ காற்று ஒழுங்காது இருந்துச்சு, எல்லாருக்கும் எல்லா பொறியும் எப்போ வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தானே. இவருக்கு ஏதோ இந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி, அந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி நினைக்கிறேன். இந்த வைட்டமின் நம்ம சுற்றியே இருந்துன்னு வச்சுங்க, மருந்தெல்லாம் வாங்க வேண்டாமே, அதை அப்படியே உபயோகப்படுத்திக்கலாமே, முடியலையே. அதனால இந்த பிராணம், இந்த காற்றினுடைய இந்த போர்ஷன், இந்த பர்டிகுலர் போர்ஷன் இருக்கு, தட் இஸ் டிஃபரெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக தனியாக சொல்லணும். இக்களத்தால் அறியப்படும் கொள்கை. ஆக இக்களத்தால் பொறிகள் யாவும் அணு அளவினவே அவர்களின் முதன்மையாக இருக்க மூச்சு காற்றும் முக்கிய பிராணமும் படைக்கப்படுவதே. அதனால இந்த பிராணன் எந்த போர்ஷன் ஆத்மாவோடு சேர்ந்துக்கணும் படைக்கப்பட்டதோ அதுவும் தனியாக படைக்கப்பட்டதே. புரியுதா? சொல்லுவா இல்லையா, வெள்ளத்திலேயே பிள்ளையாரை கிள்ளி, இந்த வெள்ளத்தையே இந்த பெருமாளுக்கு நிவேதனம் பண்ற மாதிரி இந்த பிள்ளையார் வேற வெள்ளம் வேற தான். அதுல இருக்கிற பிள்ளையார் விக்கிரகம், அவர் சாப்பிட்றவர், மீதி இருக்கிற வெள்ளம் அவருக்கு படைக்கப்படுறது. அந்த மாதிரி காத்துலேருந்து ஒரு எடுத்து அது ஆத்மாவோட போட்டு நீ இதை புலங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்னு விடுற. புரியுதா? எனி டவுட்ஸ்?
யாருக்காவது வெற்றி? உமா, உங்களுக்கு டவுட் உண்டா? இல்ல சுவாமி, தெளிவா இருக்கு சுவாமி. அடியன் தெளிவா இருக்கு சுவாமி. தெளிவா தெளிவா இருக்கா? இருக்கு சுவாமி. Very good. ஆமா சரி. சுவாமி. அதுக்கு அடுத்தது வாயு கிரியாதிகரணம். அது அடுத்தது பார்க்க போறோம். இந்த வாயு இருக்கே என்னெல்லாம் வேலை செய்யறது, என்ன செயல்கள் செய்யறது, எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு வெளியில உள்ள பிராணனுக்கும், அதாவது வெளியில உள்ள காத்துக்கும் இந்த பிராணனுக்கும் there is a difference. அதான் இப்ப இனிமேல் சொல்ல போறீங்க. there's a difference. There is a difference. This is a fraction of that. It's a fraction. Even though this is a fraction of that, it is different from that. அதான் சொல்ல போறீங்க. ஓகே ஓகே, சரி. அது வாயு கிரியாதிகரணம். இந்த மூச்சு காத்தை பற்றி இது தெளிவு வரதுக்காக அதை பார்க்குறோம். இதுல கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. முன்னால கொஞ்சம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஜனகர் அவர் யார் பெரிய அறிஞர்னு தீர்மானம் பண்ண விரும்பினார். ஆனா அவருக்கு அந்த தகுதி இல்லை. அதுக்காக அவர் என்ன பண்ணார்? சபை கூட்டினார். சபை கூட்டி அதுல 1000 பசுக்களை நிறுத்தி ஒன்று கொம்புலையும் 10 பொற்காசுகளை ஏற்றி வச்சார். உங்களில் யாரு எல்லாம் அறிந்தவரோ அவர் இந்த பசுக்களை ஓட்டின்னு போலாம் தான். முதல்ல யாரும் முன் வரல. அப்புறம் கடைசியில் அந்த யஜ்ஞ வாழ்க்கை என்ன பண்ணினார்னாக்க சிஷ்யனை பார்த்து பசுக்களை ஓட்டின்னு போனார். உடனே அப்ஜெக்ட் பண்ணாங்க. நீர் பெரியவரா? எப்படி? ஆமா, நான் பெரியவர் தான். உனக்கு என்ன உனக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னார். கன்வின்சிங்கா பதில் சொல்றதுக்கு அப்புறம் அவர் அதை எடுத்துன்னு போனார். இதுக்கு முன்னால பார்த்த ஞாபகம் இருக்கா? அதனால நமக்கு இப்போ வர இது எல்லா இதுவுமே இந்த டிஸ்கஷன்ல வருதுதான், தானா வருது இல்லை. அவ்வளவு பெரிய இதுல சபையில ஒருத்தரும் கேள்வி கேட்க அவள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி கடைசியில் முடிவாக ஏகமனதாக இதுதான் பிரம்மம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்துன்னு போகுது. அதுல சாகல்யன்னு ஒருத்தர், சாகல்யங்கிறவர் யஜ்ஞ வாழ்க்கையை பத்தி கேட்கிறார். நீ இப்படி சொல்றேன் இல்லையா? எதில் எதில் உனது உடலும் உயிரும் நிலைபெற்றிருக்கின்றன. இதெல்லாம் தெரிஞ்சது பேசுறீங்களே, எதனால உன் உடலும் உயிரும் ஒன்னா இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அதுக்காக அதே மாதத்து இது முன்னால டிஸ்கஷன் போது வந்துருக்குனாக்க தேவதைகள்னா என்ன, எத்தனை தேவதைகள் அப்படின்னா 33. என்ன 33 அப்படியா? அப்படின்னாக்க 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 அஷ்ட வசுக்கள், இந்திரன், பிரகஸ்பதி, ஆக மொத்தம் 33. அப்படி அது இன்னதுக்கு அப்புறம் இந்த தேவதைகள் எல்லாம் எப்படி எதனால கண்ட்ரோல் பண்ணப்படுறா அப்படின்னு சொன்னா முதல் பரமாத்மா சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் அவெல்லாம் எங்க நிலை பெற்றிருக்குன்னா தேவதைகள் சொல்றேன். இந்த தேவதைகளுக்கெல்லாம் நமக்கு எங்க நம்ம உடம்புல எங்கேயாவது நிலை இருக்காங்க? இருக்கு. எங்க இருக்கு? நம்முடைய ஹிருதயத்துல. ஏன்னா இந்த தேவதைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஒரு வேலை தனி டிஸ்கஸ் பண்ண ஒரு பெரிய பிராமணம் இருக்கு, ககோள இந்த சாகல்ய பிராமணம் இருக்கு. அதுல ஒவ்வொரு வேலை செய்யணும். அதை தான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம். நம்ம ஆஸ் அ ஹியூமன் ரிஃப்ளெக்ட் பண்றோம். அப்ப இதுக்கெல்லாம் எங்க வேலை செய்ய கண்ட்ரோல் பாயிண்ட்? நம்ம ஹார்ட்லாம் இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறச்ச இதெல்லாம் இதால் கண்ட்ரோல் பண்ண தேவதைகளுக்கெல்லாம் இருப்பிடம் எங்க இருக்குன்னா உங்களுடைய ஹார்ட்ல இருக்கு. முந்தைய வாக்கியங்களில் தேவதைகள் என்பவை யாவை? அவை எங்கெங்கு நிலை பெற்றுள்ளன? அவற்றை தாங்குபவன் யார்? அப்படியே ஆதாரம் யாரு? அவன் எங்கு உரைகிறான்? எந்த வேர் ஹி இஸ் சிச்சுவேட்டட்? எனவே 33 8 தேவதைகளை சொல்லி அவை இதயத்தில் நிலை பெற்றிருப்பதாகவும் இதயம் உடலினாலும் ஆன்மாவினாலும் தாங்கப்படுவதாகவும் ஹிருதயத்துல தான் எல்லாம் இருக்கு. இப்ப ஹிருதயம் எங்க இருக்கு? உடல்ல இருக்கு, பிசிக்கலா. எப்படி தாங்கப்படுறது? ஆன்மாவினாலும் தாங்கப்படும். ஆன்மா இல்லைன்னா ஹிருதயம் வேலை செய்யாது. ஆக ஹிருதயம் பிசிக்கலா உடம்புல இருக்கு. ஆனா அது ஆக்டிவேட் பண்றது எதனால? என்ன ஆன்மாவில். கஸ்மின் தூத்வம் ஆத்மா பிரதிஷ்டிதம் ஸ்தயிதி பிராணயிதி. எதனால? இந்த ஹிருதயமும் ஆத்மாவும் நிலை பெற்றிருக்கு. இது அவருடைய சாகல்யோட கேள்வி. அதுக்கு சொல்ற
எதில் நீயும் உன் உடலும் ஆத்மாவும் நிலைபெற்றுள்ளன. பிராணனி பதில். அந்த மூச்சு காற்று என்பது வெளிக்காற்றா வேறுபட்டவையா? அப்ப என்ன கேட்கிறான்னாக்க, ஓ மூச்சு காற்ற சொல்லி இல்லையா, வெளியதான் காத்து இருக்கே, அந்த காத்தானா அப்படின்னு கேட்கிறார். வெளிக்காற்றா வேறுபட்டவையா? ஏதஸ்மாத் ஜாகதே பிராணோ மனஹா சர்வேந்திரியாணிச்ச. இதனின்றும் எது பிரம்மத்தினின்றும் மனம் பிராணன் பொறிகள் யாவும் என தோன்றின என்று தனித்து கூறப்பட்டிருப்பதால் வேறுபட்டது. முன்னால காற்றுடைய படைப்பை சொல்லியாச்சு, அப்புறம் கடைசியாக சொல்லிட்டு வச்சு ஏதஸ்மாத் பிரம்மத்தினிடமிருந்தும் மனம் மனசும் பிராணம் பிராணமும் பொறிகள் யாவும் தோன்றின இந்த தனித்து கூறப்பட்டிருப்பதால் ரெண்டு வேறுபட்டது. ஆகவே வெளிக்காற்றும் இந்த பிராணங்கிறதும் ஒன்றும் இல்லை. ஈவன் தோ இட் இஸ் அ போர்ஷன் ஆஃப் இட். பிராணம், அந்த பிராணங்கிறது எப்படி வேலை செய்யறது அப்படின்னாக்க, நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், வி ஆர் யூசிங் தி சேம் கரண்ட். அந்த கரண்ட்டு லைட்டாகவும் ஃபேனாகவும் ஃப்ரிட்ஜாகவும் ஏசியாகவும் டிவியாகவும் வருது இல்லையா, எல்லாத்துக்கும் இது ஒரே கரண்ட் தானே. அதே மாதிரி இந்த காத்தானது நமக்குள்ள போய் அது எதெல்லாம் இருக்குன்னாக்க, பிராணோ அபானோ யானோ உதானா சமானோ அத ஆனா நித்திய தத்துவம் ஏவம் பிராணகம். இந்த பிராணன் இந்த இந்த 5 வகையும் தம் உடம்புல இருந்து செஞ்சு வைக்கிறது. இந்த பிராணன் மட்டும் நம்ம உடம்புல இல்லைன்னாக்க இவன் எதுவும் செயல்படாது. இது ஒழுங்கா இருந்தா தான் நமக்கு சரியா இருக்கும். இப்போ என்ன பண்றார், இந்த காலத்துல டாக்டர்னா ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்க்குறார், இந்த காலத்துல போனாக்க இதை பிடிச்சி பார்க்கணும். ஏன்னா இந்த பிராணன் ஒழுங்கா வேலை செஞ்சுனாக்க ரத்த ஓட்டம் சரியா இருக்கும். ரத்த ஓட்டம் சரியா இருந்தாக்க இந்த நாடி துடிக்கிறது கரெக்டா இருக்கும். அதை வச்சுக்கிண்டு சொல்லிடுவான், இது இது இப்போ வாதம் பித்தம் கபம் சிரேஷம், இதை வச்சு அந்த நாடி பிடிக்கிறத பார்த்து சொல்லுவேன். உங்களுக்கு இன்சிடென்டலி இட்கோஸ் இட்ஸ் நாட் ரிலேட்டட். நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் எனக்கு உடம்பு பூரா படை வந்துருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாயிடும். அப்போ எங்கள் அப்பா அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஒரு நாயக்கர், ரொம்ப வயசானவர். அவர் கண்ணை மேலாம் கண்ணை மூடிட்டு இருக்கு. அவர்கிட்ட போய் நல்ல வைத்தியம் தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் என்னை கூட்டின்னு வந்தார். அவர் என் கையை பிடிச்சு பார்த்துட்டு, என்னை நேராக பார்க்க முடியாது அவரால், பார்த்துட்டு எனக்கு என்ன நேராக அவர் பார்த்த மாதிரி இப்படி சொன்னார், இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு இந்த பண்ணுங்க அப்படின்னு மருந்து கொடுத்தா சரியா போயிடுது. அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை எனக்கு. இதுக்காக சொல்ல வரேன், இந்த 3 இந்த பிராணனுடைய செயல்பாட்டை வச்சுக்கிட்டு உடம்புல நடக்கக்கூடிய எல்லாத்தையும் அவரை அறிய முடியறது. அப்படிங்கிறதுக்காக பிராணன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. புரியுதா? அதுபோல இந்த பிராணங்களுடைய நிலைமை என்ன, அது எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கணும். வாயு வாயு கிரியாதிகரணம், வாயுடைய செயல் என்னென்ன அப்படிங்கிறது, எதுக்காக இந்த வாயு இருக்கு, வெறும் பொறிகளை இயக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கா, இதை தவிர்த்து வேற வேலைகள் அதுக்கு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். பக்கம் 226, அத்தியாயம் 2, பாதம் 4, அதிகரணம் 64. வாயு கிரியாதிகரணம். வெளிச்செயற்களம். இக்களத்தின் பெயரும் தொடரும். இக்களம் வெளிச்செயற்களம் வாயு கிரியாதிகரணம் எனப்படுகிறது. முந்தைய களத்தில் பொருளுடன் கூடிய பிராணன் தனித்து விளக்கப்பட்டது போல் இந்த மூச்சு காற்று என்பது எது என்று ஆராயப்படுகிறது. எது மூச்சு காற்றோ அதுவே வாயு என்றும், அவரிடமிருந்து பிராணன் மனம் பொறிகள் வாயு முதலியவை உண்டாயின இன்னும் செயல்படுவதாகும். உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு பிராணன் இருப்பதாகவும் வாயுவும் பிராணனும் ஒன்றையா தனித்தனியா. என்ன சொன்னீங்க, வாயு வெளிக்காற்றுடைய ஒரு பகுதின்னு சொன்னோம் இல்லையா, அப்போ 2 ஒன்று தானே, வெவ்வேறையா. நம்ம இப்போ கடைக்கு போய் இப்போ சாம்பிராணி வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாம்பிராணி வேணும், ஐயா நல்ல சாம்பிராணி வேணும். அவர் சொல்லலாம், சார் உங்களுக்கு என்ன சாம்பிராணி, நல்ல சாம்பிராணி தரமான சாம்பிராணி வேணுமா, அது கிராம் 10 ரூபா. இல்லை சாதாரண சாம்பிராணினாக்க அது கிராம் 2 ரூபா. என்ன எவ்வளவுன்னு தெரியுங்க. இந்த சாம்பிராணி இருக்கும், இப்போ சாம்பிராணி இருக்காது, புகை மட்டும்தான் இருக்கும், இது மட சாம்பிராணியா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த வாயு
எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த வாயு எப்படியோ இந்த உடம்போட சேர்ந்து மூச்சு காத்திருக்கு அதனுடைய செயல் இருக்க ரெண்டு வித்தியாசம். அது எப்படி என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும் அப்படிங்க சொல்லு. நான் வாயுக்கிரியே பிரதக் உபதேசா மற்ற யாவற்றிலும் பிராணன் என தனித்து காட்டப்படுவதால் அது வெளிக்காற்றின் செயல் அன்று. ஆகவே பிராணன் போச்சுனாக்க வெளிக்காட்டை கொண்டு வந்து திருப்பி உயிர் வைக்க முடியாது. வெளிக்காற்றின் செயல் அன்று. சக்ஷுராதிவது தத் சகிஷ்ட தத் சக சிஷ்டாயாதிபியா. இதுவும் கண்முறை உறுப்புகளைப் போல ஒரு பொறியை. ஏனென்றால் அவருடன் சேர்ந்தே படிக்கப்படுத்தார். இந்த வாயுங்கிறதும் நமக்கு உதவக்கூடிய ஒரு உறுப்பு. என்ன சொன்னோம்? பொறிகள்னா என்ன? எல்லாம் நமக்கு ஒரு செயல் செய்கிறது. ஞானேந்திரியங்கள் வெளியில இருக்கிறத நம்ம மனசுக்கு ஒரு தெரிவிக்கிறது. கர்மேந்திரியங்கள் மனம் டிசைட் பண்றத செயல்படுத்துறது. ஆனா இதை இயக்கணுமே. நம்ம ஏதோ மிக்சியோ இல்லை கிரைண்டரோ போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது செஞ்சு நமக்கு வேலை செஞ்சுருக்கிறது. ஆனா அதை இயக்கிறதுக்கு ஒன்று வேணும் இல்லையா? கரண்ட். அந்த மாதிரி எல்லா மெஷின்களும் அந்த மெஷின்கள் ஏதோ ஒரு பொருளை நமக்கு வேண்டிய மாதிரி தயாரித்து உருமாற்றி தருகின்றன, வாஸ்தவம். ஆனால் அந்த மெஷின் செயல்படணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா? அதுதான் கரண்ட் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இந்த வாயு தான் தனியாக, இந்த பிராணம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வேண்டிய மாதிரி செய்ய துணை பண்றது. ஒரு பெரிய பெரிய ஒர்க் ஷாப் வச்சுக்கோம். அவர் சொல்ற மாதிரி ஒரு பிஹெச்எல் மாதிரி பெரிய ஒர்க் ஷாப் வச்சுக்கோம். இந்த ஒர்க் ஷாப்பில் ஒன்று ஒவ்வொரு வேலை செய்கிறது. ஆனால் இந்த மெஷின்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்யறதான்னு பார்க்கறதுக்கு ஒரு கேங் இருக்கும் இல்லையா? அவள் அப்பப்போ பார்த்துட்டு படம் இல்லையா? இல்லை மில் ரைட்டில் பேர் அதுக்கு ஒழுங்கு பண்ணிட்டு படம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் ஒழுங்காக வேலை செய்யறதான்னு ஓவராலாக பார்க்கறதுக்காக இருக்கக்கூடியதான் மூச்சுக்காலம். கண்ணுடைய உறுப்புகளைப் போல ஒரு பொறியை. ஏன்னா அவருடன் சேர்ந்தே படிக்கப்படுகிறது. அகலத்வாச்ச நான் தோஷா ததாகி தர்சயதி. மற்ற உறுப்புகளைப் போல் ஆத்மாவுக்கு அறிய செயல்புரிய தொழில் நிற்பதில்லை என்பதால் தவறில்லை, அதுவும் உதவுவதாக கட்டுப்படுவார். உடனே என்ன கேள்வினாக்க, ஐயா கண்ணுக்கு இல்லையா பார்க்க உதவுறது, காது கேட்க உதவுறது, மூக்கு நுகர உதவுறது, எல்லாம் அந்த மாதிரி இந்த பிராண மூச்சுக்கான எந்த உதவுறது? இப்போ எல்லாத்தையும் இயக்கணும். இது டைரக்டா இருக்கிறது தேவையில்லை. நான் அவருக்கு வெற்றிக்கு சொன்ன அதே இன்ஃபர்மேஷன் தான். ஒரு ஹெச்டி சுவிட்சை ஆப்ரேட் பண்ணணும்னாக்க அதுக்கு அந்த காற்று உதவுறது. அந்த காற்று இருக்க, ஏர் கம்ப்ரஷன் இருக்கிற காற்று இருக்க, அது வண்டி வைக்க உபயோகப்படாது. என்ஜினையோ இதையோ வண்டி வைக்கும் போது உழையக்கூடாது. ஆனால் அதனால தான் நேர டைரக்டாக கான்டாக்ட் வந்தாமல் எதை வண்டியை இயக்க இன்ஜினை ஸ்பீடப் பண்ணவோ பிரேக் போடவோ முடியும். அது மாதிரி வாயு மூச்சுக்கு கத்தானது உடம்புக்குள்ள இருந்துட்டு மற்ற எல்லா இந்திரியங்களையும் செயல்பட வைக்கிறது. அதனால அதுவும் ஆத்மாவுக்கு உதவுறது. ஆகவே அது பொறி. முன்னாடி ஒன்று பார்க்க ஞாபகம் இருக்கா? உடல்னா என்ன? ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அவராலேயே காப்பாற்றப்படுறது, அவருக்கு மட்டுமே சொன்னது செய்யறது. அந்த மாதிரி இருக்கிற உடல்னு பார்க்கணும். இப்போ என் உடல்ல இந்த மூச்சு காத்து இருக்கிறதுனால தான் என்னுடைய இயக்கம்லாம் ஒழுங்கா இருக்கு. இல்லைன்னா ஒழுங்கா இருக்குமோ? ஆனால் இது ஒழுங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு, அந்த மூச்சு காத்து அவைகளை செயல்பட வைக்கிறது. இதெல்லாம் தனியா நேரம் எனக்கு உதவி பண்ணினாலும் கண்ணுக்கு தெரியாமல் இவளை இயக்கக்கூடியதுன்னாக்க அந்த மூச்சு காத்து பிராணம் தான். ஆகவே பிராணம் செயல்படுத்துவதனால இவர்கிட்ட செயல்படுத்துவதிலிருந்து அதுவும் ஒரு பொறியே. பஞ்சவிருத்திர் மனோவியபதிஷ்டே. ஐந்தொழில் புரியும் பிராணம் மனத்தை போல பல செயல் உடமையை உதவப்படுகிறது. மனம் இருக்கு இல்லையா? மனம்ங்கிறது நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுதானே நமக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றது. இப்போ அன்னைக்கு நம்ம 1ஆம் கிளாஸ் ரிட்டர் பண்ண 2ஆம் வாய்ப்பாடு இன்னைக்கு ஞாபகம் வாய்ப்பாடு பற்றி யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. எல்லாம் இது தட்டி பார்த்துருவீங்க. வாய்ப்பாடு ஞானம் இருக்குன்னா அது எதனால வருது? மனத்தினால வருது. அன்னைக்கு எதாவது படிச்சா ஞாபகம் வருது என்னைக்குனாக்க புத்தியில ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ எடுத்துக்கிறது. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி மாதிரி வருது.
அதுக்கு எல்லாத்துக்கும் மனம் தொடர்பு பண்றோம் இல்லையா? அப்போ மனம்ன்றது ஒரு பொறியை மொத்தம் இல்லை. அதே மாதிரி இந்த வாயுவும் என்ன பண்றதுனாக்க ஒவ்வொரு பொறியையும் தான் செயல்பட வைக்கிறது. அவருடைய செயல்பாடுகளை மனம் கண்ட்ரோல் பண்றது. ஆகவே அதாவது மனம்ங்கிறது ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் மாதிரி, வாயுங்கிறது இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண மிஷினை இயக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா ஹைட்ராலிக் மாதிரி. இந்த சூத்திரங்களுக்கு எம்பெருமானார் அளிக்கும் விளக்கம்: பிராணன் என்பது வெளிக்காற்றின் தூண்டுதலால் ஏற்படும் தனித்த செயல் அன்று. உடலில் ஆத்மா உள்ளவரை அவர்களால் பிரிக்க இயலாது கலந்துள்ள வாயுவின் சிறப்பு நிலையே. இதன் இருப்பே ஆத்மாவின் இருப்பையும் அதனால் பொறிகள் செயல்படுதலையும் அறிய முடிவதால் இதுவும் ஒரு பொறி என்று சொல்லப்படுகிறது. இதன் செயல்பாடு நேரடியாக அறியப்படாவிடனும் இதன் இன்மையால் மற்றவை செயலிழக்க காண்பதால் இது ஆத்மாவுக்கு உதவும் ஒரு பொறியே. மனத்தை போல் பல செயலில் ஈடுபடுவதால் 5 வழியில் பொறியும் வாயு பல பெயர்களால் காட்டப்படுகிறது. என்ன சொல்றாங்க? முன்னாலே பார்த்தோம். மனம், அகங்காரம், சித்தம், புத்தின்னு பார்த்தோம். மனம் முதல்ல எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு மேனிஃபோல்ட் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட். அப்புறம் அகங்காரம்னா நான் அப்படிங்கிற உணவு நமக்கு ஏற்படுத்திட்டே இருக்கு. புத்தி அப்படிங்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பண்ணி எது நல்லது எதுக்கு அடுத்தது அது அது சொல்றது. ஆனால் சித்தம் அது நினைச்ச செயல்படுத்தக்கூடிய சித்தம். ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் மனம். அந்த மாதிரி வாயு ஒன்றாத்தான் இருந்தாலும் அது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறுமா செயல்படுறது. அது செயல்படுத்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் ஒரே வெவ்வேறு பேர் தனியாக இருக்கு. அவை பிராணம், மூக்கினால் செயல்படும் உள்மூச்சு வெளிமூச்சு. படிச்சிருவான் சயின்ஸ்லேயே. நம்முடைய லங்ஸில் இருந்து இந்த காற்று ஆக்சிஜன் போய் இதில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி விட்டு அதுக்கு ஆக்சிஜனை கொடுக்கறது. தட் இஸ் வை வி ஆர் லிவிங். ஒவ்வொரு இதுவும் உடம்பு உறுப்புகள் எல்லாம் ஆனால் வேலை செய்கிறது, வளர்றதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது அபானன், வயிற்றின் கழிவுகளை இருக்குன்னு பார்த்தோம். ஒரு கம்பெனி ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கு, அது மேலே ரெசிப்ட்ஸ் மட்டும் இருந்தால் முடியும் போகிறாரு. அதுலேருந்து டெஸ்பாச்சும் வேணும், அதுலேனாக்க ரபிஷை ரிமூவலும் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அபானன். இது சயின்ஸ் இப்படி பார்த்தோம்னாக்க நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 times we are gassing. பண்ணலைனாக்க நமக்கு பிராணாபத்தி வரும். அது மாதிரி உடம்புல ஏற்பட இந்த கழிவுகளை வெளியே போய்க்கணும். இப்போ ஜஸ்ட் இன்சிடென்டலி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. மயிலாப்பூரில் ஆடை வீதியில் ஒரு வீடு கிடைக்கும். மாதத்துக்கு 10,000 ரூபா தான் வாடகை. வீடுனா பிரமாதமான வீடு, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் என்னன்னாக்க இந்த வீட்டில் பாத்ரூமோ சாக்கடையோ கிடையாது, மற்றவெல்லாம் இருக்கு. யாராவது போக முடியுமா? இருக்கு. நம்ம பொறுத்த மட்டும் நமக்கு அன்னன்னைக்கு இல்லை, அப்போ கூட சொல்ல முடியாது. அப்பப்போ எப்படி கழிவுகள் வெளியேற்றா தான் சரியா இருக்கும். அது பண்ணலைன்னாக்க அது நமக்கு ஆபத்து. ஆகவே இது ஒரு முக்கியமான வாயு. எப்படி பிராணன் வந்து நம்ம உயிர் கொடுக்குற வாயுவோ அதே மாதிரி நம்ம உயிர் நிலவரிக்கக்கூடிய வாயு அபானன். யானம் எல்லா அங்கங்களையும் பரவி உள்ளது. அது உரத்தாப்பு பராது, எல்லா இடமும் உடம்பு பூரா பரவி இருக்கிறது. உதாரணம் கழுத்தில் நிற்பது. சமான இது உடல் நடுக்குவதில். சமானது நமக்கு எடுக்கிற ஹார்ட் இருக்கக்கூடியது. சமான உடல் நடுவது. பல பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் அவை யாவும் வாயு நிலைமாறுபாட்டால் ஏற்படும் மூச்சு காற்றே. அவை தனித்தது தத்துவம் அல்ல. அது ஜீவனுக்கு உதவுவதால் அதுவும் ஒரு பொறியே. ஆக மொத்தம் இந்த கண்ணுக்கு தெரியாத மூச்சு காத்து இந்த 5 நிலையை அதை பிரித்து விட்டு வெளியேந்து வரக்கூடிய காற்றை 5 வகையா பிரித்து விட்டு ஒன்னொன்னையும் ஒவ்வொரு வேலை செய்ய வச்சு அந்த வேலையை செய்யறதுனால உடம்பா வச்சிருக்கு. இல்லைன்னாக்க உடம்பு வந்து வெட்டி போயிடும். உடம்புக்குள்ள எப்பவும் வாயு பிராணவாயு இருந்துகிட்டே இருந்ததுனா தான் உடம்பு அழுகாம இருக்கும். இப்போ இல்லைன்னாக்க பாடி டீகே ஆயிடும். அதே மாதிரி ஏற்படக்கூடிய கழிவுகளை நீ தள்ளிட்டே இருக்கணும். அதுக்கும் அந்த வாயு அதான் ஆப்ரேட் பண்றது. ஒவ்வொரு இடத்துலையும் வாயு நிலவெடுத்து உடம்பு சமநிலையை பாதுகாக்கணும். ஆகவே ஒரே வெளியில் இருக்கக்கூடிய காற்று அதனுடைய பகுதியான மூச்சு காற்று அது உடம்புல வெளியே இருக்கிற காற்றை இழுத்து அதை 5 வகையா பிரித்து வெவ்வேறு இடத்துல செய்யக்கூடிய வேலை செய்யறதுனால அதுவும் நமக்கு உதவக்கூடிய ஒரு பொறியே. புரியுறதா? டவுட்ஸ்?
சொல்லுங்கம்மா உமா, ஏதாவது டவுட் உண்டா? சுவாமி இல்ல இல்ல சுவாமி. வெற்றி இல்ல சுவாமி, வெளிக்காற்றையும் உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு இன்னொரு காற்று தான் பிராணன். என்னங்க? வெளிக்காற்றையும் உடலையும் இணைக்கக்கூடிய இன்னொரு காற்று தான் அது பிராணன். ஆமா, வெளிக்காற்றுடைய ஒரு பகுதியான ஒன்று எப்பவுமே நம்ம ஆன்மாவுடைய சேர்ந்து இருக்கக்கூடியது. அதுதான் இந்த நியூமேட்டிக் திங்ஸை பூரா கண்ட்ரோல் பண்றது. இது கண்ட்ரோல் இல்லைன்னாக்க ஆத்மா கண்ட்ரோல் கிடையாது. மனம் திங்க் பண்ணி எல்லாம் ஆத்மா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. ஆனால் அதனால கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கி செயல்படணும் இல்லையா? செயல்படக்கூடியதுனாக்க இந்த மூச்சு காற்று தான் செயல்பட வைக்கிறது. புரியுது சுவாமி. வேற வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்? இப்போ எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுட்டு எடுத்துக்கலாமா? அண்ட் பை வெற்றி, உங்களுடைய இது நல்லா இருக்கு, உங்களுடைய அப்சர்வேஷன் நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சுவாமி, உங்களுடைய ஆசீர்வாதம். தேங்க்யூ. இல்லைப்பா, கொஞ்சம் இது மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது ஈஸியாக போடும். அதாவது எல்லாருமே சீவாஷின்னு பேரை கண்டாக்க எல்லாரும் பயந்து போடுறா. ஏன்னா இன்னும் நமக்கு புரியாத சப்ஜெக்டு, நம்மளுடைய ஏரியாவே இல்லை, அது பாகிஸ்தானை சேர்ந்த மாதிரி போயிடுறாங்க. தமிழில் இலக்கணம் சொன்னாக்க இலக்கணமும் சிறுசெடியில் கூடாத செக்குலக்கையும். ஆனால் அதை ஒரு தரம் கொஞ்சம் பொறுமையோட படிச்சுட்டோம்னாக்க அதில் இருக்கக்கூடிய அருமை நமக்கு நல்லா தெரியும், அப்போதான் தெரியும். அது மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த சீபாஷத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டோம்னாக்க அது நம்முடைய அறிவையும் விசாலமாக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டே டு டே ப்ராப்ளம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இது ஏன் நடந்தது, இது ஏன் அப்படி நடக்கலை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் அதில் விட கிடைக்கும். மனசை நல்லா அமைதிப்படுத்தும். நான் பர்சனலாக பார்த்தேன். நான் சின்ன வயசுல ரொம்ப கோபக்காரனாக இருந்தேன். அதெல்லாம் இப்போ மாறி இருக்குதுன்னாக்க அப்கோர்ஸ் ஏஜிங் ஒன்றும், அதை தவிர்த்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பொறுத்தமட்டில் எங்களுடைய பிசிக்ஸ் லெக்சரர் மிஸ்டர் ஏசி பத்மநாபன் அவர் சொல்வார், when money is lost, nothing is lost. When time is lost, something is lost. When character is lost, everything is lost. அப்படிம்பார். அந்த மாதிரி இது வேணா போட்டும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீபாஷன். இல்லைன்னா ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய மறையா, ஓஹோ இது பண்ணலையே, மனசில் டென்ஷன் வரும். இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால தான் சோஃபார் எனக்கு இது சுகரோ ப்ரெஷரோ இல்லை. அங்கே விட்டு போகலாம், டாக்டர்கிட்ட போகாமல் இருந்தேன். அதனால் மனசை சரிபடுத்தி நம்ம மனசை மூச்சு காத்து வச்சுக்கோ. இந்த மூச்சு காத்து தூயதாக இருந்ததுனாக்க நம்ம உடம்பு சரியா இருக்கும். சுவாமி, இது இதயத்துலதான் அந்த ஆத்மாவும் பிராணனும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்குது. ஆமா, ரெண்டும் சேர்ந்து பிரிக்க முடியாம இருக்கு. சேர்ந்து பிரிக்க முடியாம இருக்கு. அதாவது நம்ம ஒரு மனிதன் இல்ல, நான் அந்த கேள்வி கேட்க, அந்த பிராணன், அதாவது ஒரு மனிதன் அவனுடைய இதயத்துல இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாத மாதிரி சேர்ந்து இருக்குன்னு சொல்றேன். இப்போ நான் சும்மா இது தவறா எடுத்துக்கிறாங்க, சும்மா எனக்கு தோணுது. இந்த மாதிரி இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்க இல்லையா? இப்ப அவன் உடம்போல அந்த இதயம் கிடையாது, எடுத்தாச்சு அந்த வேற இது. இப்போ நேத்து கூட ஒரு செயற்கை இதயமும் செயற்கை கல்லீரல் இதெல்லாம் இது பண்ணி வைக்கிற அளவுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேருடைய உயிரை. இப்ப இந்த மாதிரி வேற ஒரு இதயம் வச்சு இது பண்ணா அந்த ஆத்மா போய் அதுல போய் உட்காந்துக்கிறோமா? சரி, இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, அந்த வீடு ரிப்பேர் ஆகுது. இப்போ என்ன பண்றீங்க? நீங்க அதை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க. இந்த வீடை தான் திருப்பி ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடுங்கிறது பிசிக்கல் திங். நீங்க எந்த வீட்டில் போயிருக்கீங்களோ அது உங்களுடைய இருப்பிடம். அது மாதிரி ஆத்மாங்கிறது அது தான் எங்க போய் தங்குறதோ அது அதனுடைய இருப்பிடம்.
இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், உடம்புல வந்து இருக்கக்கூடிய இடம் இருதயம், அது டெம்பரரியா ஒரு இடத்துல இருக்கு, திருப்பி இதுல வந்துடுறது, அவ்வளவுதானே ஒழிய இதயமா தெரிவு பண்ணினாக்க அதனால ஆத்மா, அந்த ஆத்மா விட்டு வேறொரு ஆத்மா வந்துடுறது அர்த்தம் இல்லை. நிறைய ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த கண் வழி மாத்தினாக்க அப்படி பார்வையே மாறிப்படும். அதெல்லாம் அப்படி இல்லை. ஆத்மாங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் மட்டும் அங்கே இருக்கத்தான் வேணுது. அது உடல்லையே ஏதோ ஒரு இன்னொன்னும் இருதயம் மாத்திரச்சே கூட உங்க உடலை ஆக்டிவா வச்சிருக்காங்க இல்லையா, ஹார்ட் லைன் மிஷின் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா. இப்போ இருதயம் கண்ணுக்கு தெரியுது, ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆத்மாவோ மூச்சு காட்டோ கண்ணுக்கு தெரியாது. பை சான்ஸ் இதயத்துக்கு ரிப்பேர் பண்ணவும் இதயத்தை தனியாக எடுக்கிறாங்கன்னு வச்சு, அப்போ என்ன, நீங்கள் ஹார்ட் லைன் மிஷின் போட்டாக்க இந்த இருதயமும் இந்த ஆத்மாவும் இந்த மூச்சு அதுக்குள்ள போய்க்கிறது. அதுதான் உங்களை செயல்பட வைக்கிறத. எப்போ மூச்சு காற்று இல்லையோ செயல்படாது. மூச்சு காற்று இருக்கிறதுனால தான் செயல்பட வைக்கிறது. ஆஸ் சச் ஆத்மாவும் இருக்கு, மூச்சு காற்று இருக்கு, கையில் இருக்கு, ஹார்ட் லைன் மிஷின் இருக்கு, அதான் செயல்பட வச்சுட்டு இருக்கோங்களே. அப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு இதை வச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்துடுது. உங்கள் வீட்டில் ரிப்பேர் இருக்கு, கொஞ்ச நாள் வெளியில் போயிருக்கீங்க, வீட்டில் ரிப்பேர் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்துடுறீங்க திருப்பி, அந்த மாதிரி. அதனால இருதயம்னா அந்த ஒரு இடத்துல தான் இருக்கணும். அந்த இருதயம் போயிட்டாங்க வேற எதுக்காக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரும் பிராணனும் இருக்கு, இதுவும் ஒன்றா தான் போகிறது. அதுக்கு சூட்சும ரூபம் இருக்கு. எப்போ மோட்சம் போகிற மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த விடுதலை மோட்சம் அடைகிற மட்டும் இதெல்லாம் இருந்துன்னு தான் இருக்கு. இப்போ இந்த உடம்பையே விட்டுவிட்டு கம்ப்ளீட்டா இன்னொரு உடம்புல போய் போகிறது இல்லை, அப்போ அது கூட தான் வந்துட்டு இருக்கு. அதனால ஆத்மா மூச்சு காத்து அது தனி, அது ஹிருதயத்தில் இருக்கு. நமக்கு எங்க இருக்குன்னு கேட்டோம்னாக்க இந்த இடத்துல இருக்கு. இவர் இப்ப எங்க இருக்காருன்னா இப்ப ஹிருதயத்தில் இருக்கார் சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே, புரியுது. புரியுதாமா? புரியுது. இன்னும் நம்ம சொல்றேங்க, ஒரு பழைய காலத்து பாட்டு உண்டு. நீக்க மறுமிருவர் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கின் அவர் பெருமை நொய்தாகும் பூக்குழலாய் நெல்லின் உமிசிறிது நீங்கி பழமை போல் புல்லினும் திண்மை நிலை போம் அப்படின்னு. 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கா. ஏதோ காரணம் அவளுக்கு மனவேற்றுமை ஏற்பட்டு கொடுத்து அவள் பிரிஞ்சுட்டும் திருப்பி சேர்றா. சேர்ந்தாலும் அது முன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. இது ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். ஒரு நெல் இருக்கு, அதுல முளைக்கிறது உள்ள இருக்க அரிசி தான். ஆனா இப்ப மாடர்ன் டெக்னிக் வச்சுங்க, ரொம்ப மைக்ரோஸ்கோப் அது லேசா அந்த மேல இருக்கிற உமியை கொஞ்சம் அப்படி விளக்கிட்டு ஆனா திருப்பி ஒட்டி போடுறான். அதை வச்சா முளைக்குமா அந்த விதை? முளைக்காது. அதான் நெல்லின் உமிசிறிது நீங்கி பழமை போல் புல்லினும் திண்மை நிலை போம், திருப்பி அது முளைக்க முடியாது. அந்த மாதிரி நமக்கு ஆத்மாவும் மூச்சு காத்தும் உன்னோட ஒன்று அப்படி இணைஞ்சிருக்கு. நம்ம விடாம இந்த உடம்பு இல்லை எந்த உடம்பு தான் அது ரெண்டும் சேர்ந்து தான் போக போகிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யப்படும். அவ்வளோதான். புரியுது சுவாமி, நன்றி. சுவாமி, மனம் புத்தி சித்தம் எல்லாமே வந்து ஒரு இவர் வந்து எல்லாமே சேர்த்து ஒரே மனம் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம அகங்காரம் எல்லாத்தையுமே வந்து நம்ம இவர் வந்து இப்போ ராமானுஜர் இந்த முதல் சாப்டர்ல நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஒரு மனம்னு வச்சுக்கலாம், மனம் சொல்லிட்டாரு. இந்த மனம்ங்கிறது இப்ப இங்க இதுல வராது. ஐம்பொறிகளுடைய ஞானேந்திரியங்களை கர்ம இது, அதாவது தன்மாதிரி அறியும் தன்மை, இந்த மாதிரி இது பிளஸ் நாம வந்து இப்போ வந்து பிராணன் அதை பத்தி தான் பேசுறோம். மனசு வந்து இதுல வரல. ஆமா, மனசு வந்து பார்க்க முடியாது. அதுக்கு முன்னால் ஆரம்பிச்சு அதான் 19 11 பொறிகள் கிடைச்ச 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனம். இந்த 11 பொறிகள் எதெல்லாம் ஆத்மாவுக்கு ஒன்று அறியறதுக்கும் செயல் புரியறதுக்கும் துணை நிற்கிறதோ அதெல்லாம் பொறிகள். மனமும் ஒரு பொறி தான். சொல்ல போனாக்க பொறியில இல்ல, பெரிய எலி பொறி அதுதான் நம்ம மாட்ட வைக்கிறது. நம்ம மனசு தான் நம்ம நல்ல வழியிலையோ இல்லை கெட்ட வழியிலோ எடுத்துன்னு போகிறது. மனதேவ மனுஷியானாம் பந்த மோட்ச காரணையோ. நல்லவனா போகிறதும் கெட்டவனா போகிறதும் மனசு வச்சுதான் இருக்கு. ஆகவே மனமும் ஆத்மாவுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு பொறியே. புரிஞ்சா? 11 பொறி அதில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த பொறிகள் எப்படி ஆக்சுவேட் ஆகுது?
ஆத்மா கிட்ட ஞானம் இருக்கு, மனம் பொறியா இருக்கு. இதுக்கு கம்யூனிகேஷன் எப்படி? ஆத்மா, மனம், அப்புறம் இந்த பொறிகள் கம்யூனிகேஷன் எப்படி? எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது. எலக்ட்ரிசிட்டி எது வருதுனாக்க அதுதான் மூச்சுக்கு. அதனால மனமும் ஒரு பொறி தான். அப்போ அதனால எப்படி மனமும் ஒரு பொறியா இருக்கோ அதே மாதிரி இந்த பிராணம்ங்கிறது ஒரு பொறின்னு வச்சுக்கணும். ஏன்னா தட் ஹெல்ப்ஸ் ஆத்மா. புரியுதா? புரியுது சாமி, புரியுது. திருப்பி கன்சாலிடேட் பண்ணிட்டீங்க. போன போன பாதத்துக்கும் இந்த பாதத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் திருப்பி கன்சாலிடேட் ஆமா பண்ணி. ஆமா ஓகே ஆமா, சாமி. அதுதான் டெவலப்மெண்டே வர. முதல்ல அச்சேதனம் இல்லை, உலகப்படுத்துது சேதனம். இந்த சேதனம் இந்த குணங்கள்லாம் இருக்கணும், ரைட்டு. அப்புறம்னாக்க சேதனம் எடுத்துனாக்க மனுஷன் சேதனம் தானே. மனுஷன் படைக்கப்பட்டவனா? இல்லை, மனுஷன் படைக்கப்பட்டல. மனுஷனை எப்போ இருக்கக்கூடியதுதான், ஆத்மா எப்போ இருக்கக்கூடியதுதான். எப்படி அது உயிரல் பண்டங்கள் எப்போ இருக்கோ அதே மாதிரி ஆத்மா எப்போ இருக்கக்கூடியதுதான். இந்த ரெண்டையும் சேர்க்கறது படைப்பு, விளக்கிறது படைப்பு. ஆனால் இது எங்கே இருக்கு? உயிரும் உயிரல் பண்டங்களும் பரமாத்மாவுடைய பிரிக்க வியலாத பண்புகளாக இருக்கு. அதுக்கு பிரகார சங்கீதம் பார்த்துட்டோம். அப்புறம் இந்த ஆத்மாவோட குணங்கள் என்னென்ன பார்த்துட்டே வந்தோம். ஆத்மா அணுவாக இருக்கும், அது இதெல்லாம் செயல்படும். சரி, செயல்படுத்தும், அது இஷ்டத்தை செயல்பட முடியாது, இவனுக்கு உட்பட்டு செயல்படும் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்புறம் செயல்படுறதுக்கு எதெல்லாம் வேணும்? கருவிகள் இதெல்லாம் வேணும். இந்த கருவிகளை ஏற்கிறது யாரு? காற்று. இந்த மாதிரி கிராஜுவலாக கொண்டு போகிறார். முதலேருந்து ஆரம்பிச்சு 0 லெவலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, எங்கள் காலத்துலலாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறச்சே ஹீட்டு படித்தோம்னா தெர்மாமீட்டர் பண்ணுறது எப்படின்னு ஆரம்பிச்சுன்னா மேலே ஹீட்டை பற்றி சொல்லிட்டு போவோம். ஏன்னா இந்த ஹீட்டுங்கிறத மெஷர் பண்ணுறது நம்மகிட்ட எதுவும் கிடையாது. இது என்ன நீளமா, அகலமா, இல்லை டைமா, எதுவும் கிடையாது. அதனால அதுக்கு பேசிக் யூனிட் எதுவும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுறோம்? அதை ஒரு டெரைவேட்டிவ் எடுத்து வச்சுக்கணும். என்னென்னாக்க ஹீட்னால திங்ஸ் எக்ஸ்பேண்ட், சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட். இந்த எக்ஸ்பேன்ஷனை ஒரு அளவாக வச்சுக்கிறோம். வி ஜஸ்ட் டேக் இட் அஸ் மெஷர். மெர்க்குரியோட எக்ஸ்பேன்ஷனை அவருடைய இதில் ஃப்ரீசிங் பாயிண்டில் 0 ஆகும், வாட்டர் பாயிலிங் பாயிண்டில் 100 வச்சுன்னு மீதி 100 பிரிச்சிருக்கோம் நம்ம. எக்ஸாக்ட்லி இட் இஸ் நாட் ஸோ சொல்லப்படும். ஸோ எப்படி தெர்மாமீட்டர் பண்ணணும்? ஒரு லாங் டியூப் எடுத்துக்கோ, அது ஒரு மனையை காய்ச்சி ஒரு பல்பு பண்ணு, அதில் மெர்க்குரி விட்டுக்கோ, மெர்க்குரி லெவல் வந்த உடனே அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோ. இப்போ அது இதில் வெய்யி, ஸ்னோவில் வெய்யி, அதை மார்க் பண்ணி அது 0 வச்சுக்கோ. இப்போ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூட்டுப்படுத்திக்கோ. லெட் இட் கம் டு பாயிலிங் பாயிண்ட். அப்போ எப்போ பாயில் ஆகுதுன்னு பாரு, வெளில எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், அது 100 வச்சுக்கோ. ஸோ இடைப்பட்ட பகுதியை 100 வச்சுக்கோ, இப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ என்னாச்சு? எங்களை பொறுத்த மட்டும் ஹீட் இஸ் மெஷர்ட் பை தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மெர்க்குரி. வி ஜஸ்ட் கால் இட் அஸ் டிகிரி, அவ்வளோதான். நீளம்னாக்க அடின்னு ஒன்று இருக்கு, ஆர் மீட்டர்னு ஒன்று இருக்கு. மீட்டர்னா என்ன? மீட்டர் இட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் மேட் இன் பிளாட்டினம் ராட் கெப்ட் இன் பாரிஸ் மியூசியம் அப்படின்னு அடையும். அந்த மாதிரி சில ஆர்பிட்ரரியா நம்ம என்ன பண்றோம், ஒன்று எடுத்துக்கிறோம், அதை வச்சு அழக பார்க்கறோம். சுவாமி என்ன சொன்னீங்க? பாரிஸ் மியூசியம் திருப்பி சொல்லுங்க, அது காதுல சரியா விழும். A meter is that length between 2 marks kept on a platinum rod in the Paris Museum. மீட்டர்லாம் பிரெஞ்சு சிஸ்டம், பிரிட்டிஷ் சிஸ்டம் ஃபுட்டு. அதனால அதில் ஒரு வச்சிருக்கான். இது இது அவ்வளோதான். நம்ம ரொம்ப சிம்பிள் திங். முழம் வச்சுக்கோங்க. எறும்பும் தங்கையால் என்ஷான்ங்கிற மாதிரி நம்ம மொத்தத்திலுமே அவாவா கைங்கிறது 8 ஷான் இருப்போம். சொல்கிறச்சே என்ன பண்ணணும்? 6 முழம் புடவை, அது 6 கஜம் புடவை, 9 கஜம் புடவைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 10 முழம் வேஷ்டி, 6 முழம் வேஷ்டின்னு சொல்ல முடியாது. அவாவா கைக்கு. எனக்கு எங்கையால் 10 முழம் 6 முழம் சரியா இருக்கும். குட்டையா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் கையால் 10 முழம் 6 முழம் சரியா இருக்கும். அதனால அது வேரியபிளா இருந்தது. ஆனால் யூனிவர்சலாக ஆக்கணும்னாக்க என்ன பண்ணுறது? ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி விரல்ல இருக்கு பாருங்க, இந்த மேலே ரேகை இருக்கு இல்லையா, அது
இதுக்கு ஒரு ஒரு மார்க் ஒரு அங்குலம் அப்படி வச்சுட்டாங்க. அதெல்லாம் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வச்சுட்டாங்க. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? புரியுது சுவாமி, புரியுது. வேற டவுட்ஸ்? அதே மாதிரி கிலோக்கு அப்படித்தான். இட் இஸ் தி வெயிட் ஆஃப் அ லம்ப் ஆஃப் பிளாட்டினம் kept in Paris Museum பேக். இது எவ்வளோ இருக்கு? இது 1 கிலோ. நீங்க முன்னால் அந்த தூக்கும்பா ரோமன் ஸ்டீல் யார்டு பள்ளிய மெஷர்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ரூல் தடி மாதிரி ஒரு நீட்ட தடி இருக்கும். அதில் ஒரு முனையில மட்டும் கட்டி தொங்கும். இந்த எடை போட வேண்டியது தராசு தட்டு மாதிரி பேன் மாதிரி அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது அரை வீச 1 வீசன்னு மார்க் இருக்கும். அந்த கயிறை நகர்த்துறதுக்கு ஏற்ற மாதிரி இதை நிற்க வச்சு அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே ஆர்பிட்ரரி தான், எதுவுமே அப்சல்யூட் இல்லை. அதான் உங்களுக்கு முன்னாலே சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சயின்ஸ்ல எத்தனையோ லா, இந்த லா, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லான்னு போட்டிருக்காங்க. டுடே நதிங் இஸ் லா. ஏன்னா ஆல் தீஸ் லாஸ் ஆர் ஃப்ளவுட்டட். ஐ திங்க் டு மை நாலேஜ், எனக்கு ஒதுக்கிய சயின்ஸ் எக்ஸ்போர்ட்டர் கிடையாது. அதனுடைய ஃபெரடேஸ் லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ட் அது ஒன்று தான். இசிஇ எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்று தான் லாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் எல்லா லாவும் கரெக்ஷன்ஸ் வந்து இதனால எல்லாமே ஆர்பிட்ரரி தானே ஒழிய எதுவுமே ஸ்டாட்டிக் இல்லை இந்த உலகத்துல. இந்த பெரிய சயின்ஸ் நான் கண்டுபிடிச்சேன் அவனும் ஸ்டாட்டிக் இல்லை, மாறிண்டே தான் இருக்கு. இதை சொல்ல வேற உங்களுக்கு புரியுறதா? ஏதாவது டவுட் உண்டா? சுவாமி எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து இன்னைக்கு ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி. என்னோட 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னோட விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து விளையாடி முடிச்சு அப்படியே பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, கருணாம்பிகை, அப்படியே விழுந்து கொலாப்ஸ் ஆகி இறந்துட்டாங்க. அப்ப நாங்க வந்து நினைச்சிருந்தேன் அப்போ அது அவங்க எல்லாம் பம்ப் பண்ணி என்னமோ எல்லாம் பண்ணாங்க. ஷீ டைட். அப்ப நான் நினைச்சேன் இவ்வளவு காத்து இங்க இருக்கே, அது எப்படி ஒரு நிமிஷம் வெளியில போனவொன்னு என்னமோன்னு வெளியே போயிருக்கு, அதை உள்ள போட முடியலன்னு ரொம்ப அன்னைக்கு ஒரு 2-3 நாள் அதை பத்தி நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். அதாவது உயிரும் இந்த காத்தும் அந்த காத்துன்னு. அது இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அதை பத்தி ஜஸ்ட் எனக்கு கேட்டது வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. இதுல படிக்கிறது எல்லாமே ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி. ஆமா, இத்தனை நாள் நான் அதை பத்தி திங்க் பண்ணல. இப்ப அது வந்து எனக்கு நிஜமா இப்போ ஒரு தெளிவு. அது மறுபடியும் என்னோட நினைவு. ஹார்ட் இஸ் அ பம்ப். அதை பம்ப் இன்ஆக்சுவேட் ஆயிடுச்சுனாக்க ஆக்சுவேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஏன் மேலே ஏறி மிதிப்பாங்க. உப்புரை போட்டு ஒருத்தரை மேலே மிதிப்பாங்க. சம்டைம்ஸ் அதுக்கு ஆக்சுவேட் ஆகலாம். அதாவது பிரெயின்ஸ் ஆகாமல் இருந்ததுனாக்க, அப்படி இல்லைன்னாக்க போனது. சரியா? ஆமா சுவாமி, அந்த எனக்கு அந்த பிலசாபிக்கலுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. வெரி குட், வெரி குட். ரொம்ப நன்றி சுவாமி. ஸோ ஹவு ப்ராக்டிக்கல் திஸ் தெரியுதா இப்போ நம்ம சப்ஜெக்ட்? தெரியுது சுவாமி. ஓகே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழை சரணம், ஆச்சாரியன் திருவிழை சரணம், திருவடிகளை சரணம், எம்பெருமானார் திருவடிகளை சரணம். லக்ஷ்மி ராமானுஜாரியாய பரமயோகினி சூத்ராண அந்தர்ஜனம் அசீசமத்